ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிஸ்தா ஷெல்லை வச்சு ஒரு ஃப்ளோட்டிங் ஃப்ளவர் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்னால் எப்படி சொல்லலாம், நம்ம வீட்டில் இந்த வாஸ்து பாத்திரத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளவரு, அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக இன்னொன்று என்ன தேவைனாக்கா, அக்ரைலிக் பெயிண்ட் தேவை. அக்ரைலிக் பெயிண்ட் இல்லைன்னா நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட நெயில் பாலிஷ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணக்குள்ளே அங்கே எங்கே செதறாது, அழகாக ப்ரஷ் வச்சு பண்ணிடலாம். இப்போது இந்த பிஸ்தா ஷெல்லுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அக்ரைலிக் பெயிண்ட் தான் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் 4 கலர் எடுத்தேன், பட் ரெட் கலர் நான் அடிக்கலை. வெறும் ஆரஞ்சு, எல்லோ அண்டு க்ரீன் 3 கலர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட்டாக பிரித்து கொஞ்சம் ஷெல்லுக்கு வந்துட்டு ஆரஞ்ச் அண்டு எல்லோ அப்புறம் க்ரீன் கொடுத்துருக்கேன். க்ரீனுமே வந்து வெறும் க்ரீன் மட்டும் கொடுக்கல, க்ரீன் ப்ளஸ் எல்லோ ரெண்டுத்தையும் கலந்து தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்க்கக்குள்ளே தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணக்குள்ளே ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு மேலே காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உள் பக்கமாக நம்ம கலர் பண்ணணும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே பிஸ்தா வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே கலர் பண்ணியாச்சு. நான் 3 கலர் கொடுத்துருக்கேன், எல்லோ அண்டு ஆரஞ்சு, க்ரீன் நான் சொன்ன மாதிரி 2 கலரும் சேர்த்து கொடுத்துருக்கேன், எல்லோவும் க்ரீனும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போது எல்லாத்துக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, லீஃப் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லோட்டஸ் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லோட்டஸ்க்கு கீழே லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த லீஃப்க்கு ஒரு ஃபோம் ஷீட்டு, க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு லீஃப் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஃப்ளார் பண்ணலான்னு நான் எடுத்திருக்கேன். 4 ஃப்ளாருக்கும் 4 லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸு, 2 சின்ன சைஸில் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க லீஃபை என்ன பண்ண போகிறோன்னா, அயன் பாக்ஸில் லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அயன் பாக்ஸில் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுட்டு நாம் இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். அது மேலே லைட்டாக வச்சோன்னாவே நம்ம அந்த ஃபோம் ஷீட் வந்து எம்போஸ் ஆகும். அப்போ நம்ம அதை எடுத்துடணும். ஆல்ரெடி நம்ம பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட்டர்ஃப்ளை வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எம்போஸ் ஆனதும் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு லீஃப் ஷேப்பில் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நம்ம 4 லீஃபையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு தாங்க பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்தாவோட ஷெல் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் லோட்டஸ் ஷேப்க்கு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ 4 லீஃபும் ரெடியானதும் நான் காமிக்கிறேன். ஓகே, நம்மளோட லீவ்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அயன் பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ லீவ்ஸில் பெரிய ஃப்ளவர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லீஃப் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ பிஸ்தா ஷெல்லை வந்துட்டு ஒன்று நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது இதை ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவி பாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி சென்டரில் ஒரு 3 பிஸ்தா மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு மொட்டு மாதிரி, அந்த பட்டு இருக்கும் இல்லையா சென்டரில், அந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அதை சென்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லேயராக நம்ம ஒட்டுவோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த பிஸ்தா ஷெல்லில் 3 ஷெல்லை மட்டும் இந்த மாதிரி பட்டு மாதிரி வச்சு ஒட்டிட்டு அதை சென்டரில் அந்த லீஃபோட சென்டர் பார்ட்டில் நம்ம இப்போ ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு இப்போ இதை சுற்றி கவர் பண்ணி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு ஷெல்லாக எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 லேயர் ஆர் 4 லேயர் ஒட்டினாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு லோட்டஸோட ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஷெல்லாக எடுத்து நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதில் எல்லோ கலருக்கு பதில் நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட பிங்க் கலர் பெயிண்ட் இல்லை, ஸோ அதனால் நான் எல்லோவும் ஆரஞ்சும் சூஸ் பண்ணேன். பிங்க்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரியலாக அந்த லோட்டஸோடைய லுக் நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா லேயரும் ஒட்டி முடிச்சாக்கா பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பெரிய சைஸில் நான் எல்லோ அண்ட் ஆரஞ்சு 2 லோட்டஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சின்ன சைஸில் அந்த க்ரீன் கலரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்தா ஷெல்லை வச்சு சின்னதாக 2 லோட்டஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு தெரியும். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஷெல்லெல்லாம் நம்ம போட்டலாம்.
ஆல்மோஸ்ட் இது பர்ஃபெக்டாக ஒரு ஷேப்க்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு லேயர் ஒட்டினா போதும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. வாவ், அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ஒரு லோட்டஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு கலருமே சென்டரில் ஒரு 3 பிஸ்தா ஷெல்லை வச்சு பட்டு மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி லேயராக நம்ம ஒட்டிடலாம். அதே மாதிரி நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. க்ளூகன் யூஸ் பண்ணக்குள்ளே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நாசில் வந்து டச் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் க்ளூகன் யூஸ் பண்ணக்குள்ளே. இந்த மாதிரி இப்போ லேயர் ஃபுல்லாக அதை சுற்றி ஒரு 4-5 லேயர் முடிச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு செகண்ட் லோட்டஸும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணாலும் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஷெல் இருந்தால் மட்டும் போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு லாஸ்ட்டாக. இது நாம் வந்து ஏன்னா கீழே ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால அழகாக ஃப்ளோட் ஆகுது. அதனால ஈஸியாக நம்ம வந்து அந்த வாஸ்து பாத்திரத்தில் வைக்கிறதுக்கெலாம் இன்னுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக வெளியில் கடையில் வாங்கினோன்னா இந்த லோட்டஸ் வந்து இந்த ஃபோம் ஷீட்லேயே விற்கிற லோட்டஸ் வந்து ஒரு லோட்டஸே கிட்டத்தட்ட 100 ருபீஸ் கிட்ட இருக்குது. நம்ம வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்தா ஷெல் கிடச்சிதுன்னா, பிஸ்தா கிடச்சிதுன்னா அந்த ஷெல்லை தூக்கி போடாமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் லோட்டஸும் முடிச்சுட்டு இப்போ க்ரீன் கலர் அந்த சின்ன சைஸ் ஃப்ளவர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே ரொம்ப ஈஸி. இது ஒரு 2 லேயர் வச்சாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட லோட்டஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு. க்ரீன் கலர் பண்ணுற ஐடியாவில் கூட இல்லை, பட் இருந்தாலும் அந்த பெரிய லோட்டஸ்க்கு பக்கத்தில் ஒரு பட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் பண்ணோம். அதுவுமே நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி நான் தண்ணி ஊற்றியே காமிச்சிருக்கேன். அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you on next video. பாய். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.